ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஷேரை பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் போகும், எவ்வளோ டேக்ஸ் போகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸே ப்ரோக்கரேஜ் ஹவுஸை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, டியூயல் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்துட்டு ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கராகவும் இருப்பாங்க, அப்புறம் உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற பேங்க்காகவும் அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி வேரியஸ் பேங்க்ஸ் வந்துட்டு 2 ரோலும் ப்ளே பண்ணி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பேசிஸில் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க லிவரேஜ் எடுத்து அப்படின்னா ஈஸியாக 1 lakhs வந்துடும் லிவரேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு டேர்ன் ஓவர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 lakhல இவ்வளோ % அப்படின்னு பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும்போது நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டை ப்ரோக்கரேஜுக்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நம்ம எஃபர்ட் போட்டதுக்கும் வந்த அமௌண்ட்டுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னு அப்படின்னு நிறைய புது ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர். அவங்க நீங்கள் எவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இன்ட்ராடேக்கு 20 rupees தான் பைக்கு, செல்க்கு அதே மாதிரி 20 rupees ஆர் லோவர் தேன் தட். ஸோ இதே பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் ட்ரேடிங் அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அமௌண்ட்டும் இல்லை, ஆக்சுவலாக ப்ரோக்கரேஜ் எதுவும் இல்லை. மற்ற சார்ஜ் இந்த டேக்ஸு டிபி சார்ஜ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அது ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது, என்னென்ன மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் எப்படி ப்ரோக்கரேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி இந்த 3 மார்க்கெட்ஸ் இருக்குது. ஈக்விட்டியில் கம்பெனிஸில் ட்ரேட் பண்ணுவோம், கமாடிட்டியில் கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவோம், கரன்சி பேர் யூஎஸ்டி, ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் பவுண்ட், ஐஎன்ஆர் இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கரன்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கரன்சியில் நம்ம பை அண்ட் செல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் டெலிவரிக்கு, அதாவது நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக் இன்றைக்கி வாங்கி 2 days கழித்து விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எந்த ப்ரோக்கரேஜும் இருக்காது, ஜீரோ, பேசிக்காக ஃப்ரீ. அது ஃப்ரீ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதே இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அண்ட் ஃபியூச்சர்ஸ் டெய்லி வாங்கி டெய்லி விற்கிறதுக்கு ஃப்ளாட் 20 rupees ஆர் 0.03% விச் எவர் இஸ் லோவர். ஸோ 20 ரூபாய் கீழே இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்துக்கும். இல்லை 20 ரூபாய்க்கு அந்த டிரான்சாக்ஷனை கால்குலேட் பண்ணி 20 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 20 கேப்பாக வச்சு 20 rupees மட்டும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் 2 crores பண்ணாலும் சரி, 5 crores பண்ணாலும் சரி, உங்களுக்கு 40 rupeesக்கு மேலே ஒரு பை அண்ட் செல்க்கு போகாது. ஸோ இது வந்துட்டு பெர் ஆர்டர் பேசிஸ். இது வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஜீரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வரும், எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஜீரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இன்ட்ராடே, ஈக்விட்டி, டெலிவரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது 4 செக்மெண்ட் நம்ம பார்த்த செக்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ராடேக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே 0.03 ஆர் 20 rupees அப்படிங்கிறது பார்த்தோம். இது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரு உங்களுக்கு 1 monthல் உங்களுக்கு 193 224 போயிட்டு இப்போ திருப்பியும் வந்துட்டு கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ திருப்பியும் ஒரு 200 வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன், இல்லைனா ஒரு 203 அந்த ரேஞ்சில் வாங்குறேன், இன்னும் ஒரு லைட்டாக கரெக்ஷன் ஆனோன்னே. ஸோ அப்போ பை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன், 203 அப்படிங்கிறது போட்டுக்கலாம். செல் ப்ரைஸு நான் ஒரு 224 வரைக்கும் போயிருக்கு, நான் ஒரு 215க்கு செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 500 குவான்டிட்டி நான் வந்துட்டு பை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஓவர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ காமிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி டோட்டல் எல்லாமே. ஸோ டேர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 203 குவான்டிட்டியை பை பண்ணுறீங்க, 203 ப்ரைஸ்க்கு 500 குவான்டிட்டியை பை பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். 203 × 500 பார்த்திங்கன்னா ஒரு 1,10,500 அப்படிங்கிற ஒரு இது டிரான்சாக்ஷன் வேல்யூ. அடுத்தது இந்த அமௌண்ட் அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 215க்கு 500 குவான்டிட்டியை செல் பண்ணுறீங்க, அப்போது ஒரு அமௌண்ட் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 107,500 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 107,500ஓட ஃபஸ்ட்டு வந்த 101,500 ஆட் பண்ணால் உங்களுக்கு 209,000. இதுதான் வந்துட்டு டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பை பண்ணும்போது அந்த குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இந்த டேர்ன் ஓவர் மேலே தான் உங்களுக்கு
brokerage calculate பண்ணுவாங்க. ஸோ இந்த டர்ன் ஓவர் இன்னும் நான் 5000 இன்னொரு 500 குவான்டிட்டிக்கு 5000 குவான்டிட்டி போட்டாலும் எனக்கு brokerage பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது brokerage பாருங்கள் 6 ரூபாயாக மாறிடுச்சு. ஸோ அதாவது 20 ரூபாய்க்கு மேலே போகாது, இல்லை அதுக்கு கீழே இருக்கும். ஸோ இப்படி தான். இப்போ நான் ஒரு 500 குவான்டிட்டியை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸோ அதான் இந்த 50 குவான்டிட்டி பார்க்கும்போது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 0.03% அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஸோ இதில் 0.03% ஆஃப் ஸோ 6.27 rupees அதுதான் இங்கே உங்களுக்கு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் brokerage. ஸோ நீங்கள் 50 குவான்டிட்டி கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு மேலே போகாது. ஸோ உங்களோட நெட் ப்ராஃபிட் எல்லாமே இங்கே கீழே பார்த்துக்கலாம். இப்போ 500க்கு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 5914. இதெல்லாம் brokerage எல்லாம் போகானா உங்களுக்கு அந்த இதில் காமிக்கிறது இதெல்லாம் ஆட் பண்ணி காமிக்க எண்ட் ஆஃப் த டேயில் தான் உங்களுக்கு brokerage எடுப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன சார் ப்ராஃபிட் ஒன்று காமிச்சது டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்துட்டு இந்த சார்ஜஸ்லாம் எண்ட் ஆஃப் த டேயில் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. 6 ரூபா ப்ரோக்கரேஜுக்கு, இந்த 40 ரூபா ப்ரோக்கரேஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகும். எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பார்த்திங்கன்னா என்எஸ்சி, எந்த என்எஸ்சியில் பண்ணுறீங்களா பிஎஸ்சியில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி, இது 2க்கும் அவங்களுக்கு போகும். அடுத்தது கிளியரிங் சார்ஜ் எதுவும் இல்லை. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 8 rupees குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். செபி சார்ஜஸ் 0.1, ஸ்டாம்ப் டியூட்டி 3 ரூபா, டோட்டல் டேக்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா 85 ரூபா டோட்டல் டேக்ஸு. உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டு இது இருக்கும். இது வந்துட்டு இன்ட்ராடேயில் இதே இங்கே போட்டு பார்க்கலாம். அதாவது டெலிவரி இதை லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ 203க்கு நம்ம போடுறோம். இங்கே 215, இங்கே பார்த்திங்கன்னா 500 குவான்டிட்டியை நான் இது பண்ணுறேன். ஸோ இதுக்கு 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். இதில் ப்ராஃபிட் இன்ட்ராடேயில் இங்கே வந்துட்டு brokerage 0 தான், ஆனால் இங்கே வந்துட்டு 40 ரூபா brokerage இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இங்கே 5900 ரூபா வருது, இங்கே 5700 ரூபா வருது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இது வந்துட்டு ஹையாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்டிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கும்போது 10 times உங்களுக்கு ஹையாக இருக்கும் இது வந்துட்டு. ஸோ அப்போ டெலிவரியில் பார்க்கும்போது நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும். 200 ரூபா உங்களுக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போகும். இன்றைக்கி வாங்கி 2 days கழித்து எப்போ விற்கிறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மீதி ஜிஎஸ்டி இதுக்கு வந்துட்டு கம்மி, இதுக்கு அது பெரிய இதாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் அடிவாகும். மற்றதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிஃப்டியை ஒரு 11,500க்கு வாங்கி ஒரு 11,600க்கு செல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது குவான்டிட்டி ஒரு 75 வந்துட்டு ஒரு லாட் சைஸ். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 40 rupees இதுலேயும் ஃப்ளாட் தான் brokerage எவ்வளோ இருந்தாலும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வேரியஸ் இதுக்கு கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கரன்சி செக்மெண்ட்லேயும் நீங்கள் போய் உங்களோட பை அண்ட் செல் வேல்யூ போட்டு குவான்டிட்டி அடிச்சிங்க அப்படின்னா brokerage அந்த ஃபியூச்சர்ஸ் கரன்சியோட எந்த இது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும், எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு கமாடிட்டி சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கமாடிட்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த வேல்யூ அடிச்சிங்கன்னா இதுக்கும் எவ்வளோ brokerage எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இப்போ முக்கியமானது என்னது அப்படின்னா மற்ற சார்ஜஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது கீழே ஆல் சார்ஜஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 0. ஸோ இதுதான் brokerage பார்த்துட்டோங்க. ஈக்விட்டிக்கு 0, இன்ட்ராடேக்கு 0.3 or 20 கால்குலேட் பண்ணி பார்த்தோம். ஃபியூச்சர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 20 rupees ஃப்ளாட் பர் ஆர்டர். ஸோ இதே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இதில் தான் உங்களுக்கு கம்மி 0.1%. இது 0.025, இது 0.1% ஆன் செல் சைட், 0.05% ஆன் ப்ரீமியம் செல் சைட் மட்டும். ஸோ டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு brokerage இதெல்லாம் அங்கேயே வந்துடுச்சு. இன்னொன்று என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கும்போது பிடிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாக் டெய்லியும் நீங்கள் ஒரு ஸ்டாக் விற்கிறீங்க அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து 13 rupees + GST ஒரு ஸ்கிரிப்ட் கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி ஃபஸ்ட்டு வாங்குறீங்க, ரெண்டாவது ஒரு நாளும் ஒவ்வொரு குவான்டிட்டி விற்கிறீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் பிடிப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது நீங்கள் எல்லா குவான்டிட்டி ஒரே இதாக விற்றீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் வந்துட்டு ஒரே இதாக போய்டும். ஒரு டெய்லியும் ஒவ்வொரு குவான்டிட்டி 10 குவான்டிட்டியாக விற்கிறீங்க அப்படின்னா இந்த 13 rupees நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் போட சொன்னால் தான் இந்த 50 ரூபா பிடிப்பாங்க, இல்லைனா அதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். அந்த ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்லேயே கீழே ஸ்டாம்ப் சார்ஜஸ் பிரேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் நோட் அப்படிங்கிறது இருக்குது, இங்கே போய்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் உங்களுக்கு இந்த சார்ஜஸோட பிரேக்கப் எல்லாம் கொடுத்துருவாங்க. நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த இவ்வளோ வாங்கி இவ்வளோ விற்கிற 400 குவான்டிட்டிக்கு அப்படிங்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி, டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் என்ன, டோட்டல் சார்ஜஸ் என்ன, இந்த 70 ரூபா சார்ஜஸ்க்கு வந்துட்டு பிரேக் டவுன் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிட்டு நினைக்கிறேன் என்னென்ன சார்ஜஸ், என்னென்ன ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்துட்டு powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இருக்கிற ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் டெமோவோட கோர்சஸ், இன்ட்ராடே இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு ட்ரைனிங் கோர்ஸஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய். ஏதாவது உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.